ஹalleluya. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். I'd like to welcome you in the mighty name of Jesus. இந்த நாள் கர்த்தர் தந்த மகிமையான நாள். ஹalleluya. This is the day that's been given by our Lord Jesus Christ. Hallelujah. இந்த நாளிலே தாமே அவரை நம்பி அவரை நோக்கி பார்க்க இந்த வேளை கடந்து வந்திருக்கிறோம். We've come here today to look upon His face and see what the Lord has prepared for us. எங்களை கடந்த கிழமை முழுக்க அவர் சுகபத்திரத்தோட காத்து வழிநடத்தி இருக்கிறார். This past week He took care of us and He guided us. உலகம் முழுத்திலும் அநேக காரியங்கள் அநேக பிரச்சனைகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Many bad things are happening in this world right now. ஆனாலும் அவரை நம்பி இருக்கிறவர்களை அங்கே அவருடைய கிருபை தாங்கி அங்கே எப்படி ஒரு மேய்ப்பனை நோக்கி பார்த்து அந்த ஆடு இருக்கிறதோ அது போல நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். God, He's given us the grace that we can be His sheep. We can look upon and follow the guidance of the shepherd. இந்த நாளிலே ரோமர் 10:11 இப்படியாக சொல்லுகிறது. The word of God in Romans chapter 10 verse 11 says like this. அங்கே சொல்லப்படுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. The word of God says anyone who believes in Him will never be put to shame. அவரை விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே நாங்கள் அவருக்காக வந்திருக்கிறோம். We have come here in the presence of the Lord because we have faith in Him. நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. We shall never be put to shame. Hallelujah. நாங்கள் உற்சாகமாக பாடுவோம். Let's all sing the song together. என்ன சொன்னா, அவரை விசுவாசிக்கிறவர் வெட்கப்பட்டு போவதில்லை. சூழ்நிலையில் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். Because even though your situations might be against you, நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்தேறி இருக்கலாம். things that you were expecting in your life might not have happened yet. ஆனாலும் இந்த இடத்துல அவரை நாங்கள் விசுவாசிக்கிறபடியா நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிக்கை செய்து இந்த பாடலை பாடுவோம். We are going to declare and decree that if whoever believes in Him shall not be put to shame. Hallelujah. Hallelujah. உற்சாகமாக கரங்களை தட்டி அவரை நோக்கி பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படாத, உம்முடைய என்னை கைவிடாத. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படாத, உம்முடைய என்னை கைவிடாத. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்கு தந்தேன். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படாத, உம்முடைய என்னை கைவிடாத. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படாத, உம்முடைய என்னை கைவிடாத. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இலக்கிட்டையாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இலக்கிட்டையாவையும் திரும்ப தந்தேன். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படாத, உம்முடைய என்னை கைவிடாத. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படாத, உம்முடைய என்னை கைவிடாத. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தியே. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தியே. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றினதே. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றினதே. Hello,
வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை கைவிடல. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் சத்தமாக அப்பா உண்மை நம்பி ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வெட்கப்படாமல் போகிறதுக்கு நீ செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ரபா தக்கரலப ரபஷா துலலபா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வெறும் கையால் இந்த தேசங்களுக்கு வந்த எங்களை ஆண்டவரே அப்பா இரு பரிவாரங்கள் ஆண்டவரே 2 மடங்கு ஆசீர்வாதங்களால் நிறைச்சிருக்கிறீங்க அப்பா. ஓ ரபா தக்கரலபா. Oh, we praise you. We praise you. We give all the glory to you, Lord. Hallelujah. ஆண்டவரே அப்பா தெய்வமே எங்கள் துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரம் ஆண்டவரே. You are worthy of all our praises, Lord. Hallelujah. Hallelujah. Oh, we humble ourselves in front of you, Lord. Hallelujah. Because hallelujah. ஆண்டவரே நீர் எங்களை வெட்கப்படாமல் வழி நடத்தினீர். Hallelujah. Oh, ரபா we praise you. We praise you. Hallelujah. ஆவியானவரே அப்பா உங்க சமூகத்திலே வந்து ஆண்டவரே அப்பா தெய்வமே சுவாமி ஆண்டவரே நாங்கள் வந்து ஆண்டவரே அப்பா தெய்வமே காத்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே அப்பா எங்கள் ஆவியினாலும் ஆண்டவரே உங்க வல்லமையினாலும் ஆண்டவரே நீ நிரப்புறபடியா நன்றி சுவாமி. ஓ ஹalleluya. தேற்றவானனே ஓ எங்களுக்காக கொடுக்கப்பட்டவரே ஓ comforter. Thank you, Lord. Hallelujah. Oh, let us experience His presence. Oh, la bara bara bashandura la baba. Hallelujah. Oh, praise you, Lord Jesus. அந்த பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் பெந்தெகோஸ்தே
பலத்த காற்று முழக்கம் போல் ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே. மறுபடி சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, அனலாய் இறங்கிடுமே. சொல்லுவோம். கண்ணின் கவலைகள் மறையணுமே, கட்டுக்கள் யாவையும் உடையணுமே. நம் கண்ணீர் கவலைகள், கண்ணீர் கவலைகள் மறையணுமே, கட்டுக்கள் யாவையும் உடையணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, நீயாயிருந்து ஜனம் அறியணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, நீயாயிருந்து ஜனம் அறியணுமே. மறுபடி சொல்லுவோம். Hallelujah. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர் கவலைகள் மறையணும் ஆண்டவரே. அப்பா தேவரே, சுவாமி ஆண்டவரே, நீர் யார் என்று ஜனம் அறியணும் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே ஆசீர்வாதக்கிறவரே. அப்பா பிதாவே, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீ சொன்னதை செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா நீ செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டீர் ஆண்டவரே. அப்பா உம்மை நம்பி ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை உறுதியாக பற்றி இருக்கிறவன் ஆண்டவரே. ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை ஆண்டவரே, போவதில்லை ஆண்டவரே. ஓ ரபா தக்கரல வரபா சாந்துரலபா. ஆண்டவரே, துதிக்கணும் மகிமைக்கு பார்க்கணும் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் தேய்ச்சிற வாழனை ஆண்டவரே, இம்மற்றும் எங்களை வழிநடத்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யெஷடாய் ஆண்டவரே, சர்வ வல்லவர் ஆண்டவரே. ஓ ரபா ரபா தக்கரலபா. ஆண்டவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஆண்டவரே நாங்கள் நடந்தாலும் ஆண்டவரே, அப்பா அதை கொண்டாட்டமாக மாற்றுகிறவர். ஹalleluya. ஓ ரபா ரபா தக்கரலபா ரபா சாந்துரலபா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ரபா ரபா சாந்துரலபா. எல்ஷடாய். ஓ அவர் எங்கள் தேவனானவர். ஓ அவர் எல்ரோயி, எங்கள் தகப்பனானவர்.
பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுதிடுவேன். என் ஷடாய் என் தெய்வமே, எல்லோரே என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் ஷடாய் என் தெய்வமே, எல்லோரே என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீர் பள்ளத்தாக்கே பொன்னாட்டு உண்டாகி, என் கண்ணீர் பள்ளத்தாக்கே பொன்னாட்டு உண்டாகி. என் ஷடாய் என் தெய்வமே, யெகோவா என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் ஷடாய் என் தெய்வமே, யெகோவா என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சூளைக்குள் எரியப்பட்டு எரியாமல் புகையாமல் காப்பாற்றி, எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டு எரியாமல் புகையாமல் காப்பாற்றி, கர்த்தரை தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரை தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் ஷடாய் என் தெய்வமே, எல்லோரே என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் ஷடாய் என் தெய்வமே, எல்லோரே என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுதிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எது பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுதிடுவேன். என் ஷடாய் என் தெய்வமே, யெகோவா என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் ஷடாய் என் தெய்வமே, யெகோவா என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. Oh,
praise you, Lord. ஆண்டவரே இந்த வேளையிலே சாமி ஆண்டவரே அப்பா அந்த பாதத்திலே மகிமையாக ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே உம்மை ஆண்டவர் உயர்த்தப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவ சாமி வார்த்தை கொடுக்கிற மகனை காத்துல கொடுக்கும் ஆண்டவரே. அப்பா உங்களோடு நீங்க இடப்படுங்க ஆண்டவரே, வெளிப்பாடுகளை கொடுங்க சாமி ஆண்டவரே. தெய்வமே அப்பா நான் ஆண்டவரே சாமி ஆண்டவரே நான் கேட்கிறேன் என்று சொன்னது போல் ஆண்டவரே சின்ன சாமுவேல் சொன்னது போல் ஆண்டவரே நீ பேசும் நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே. அப்பா தெய்வமே உங்க வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா தெய்வமே சாமி உண்டு ஆண்டவரே உமது நீரூற்றிலிருந்து ஆண்டவரே அதை எடுத்து ஆண்டவரே மற்ற மக்களுக்கு ஆண்டவரே தெய்வமே பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே மகனுக்கு நீ கொடுத்திருக்க கிருபைக்காக நன்றி. ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, தொடர்ந்து பயன்படுத்துங்க சாமி. உன் மகனை மதித்து ஆண்டவரே சிறுவேறு நீர் வெளிப்படும்படியாக சொல்லுங்க சாமி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Let's walk in all the mighty name of Jesus. To thank our God for that beautiful worship. And so today, before we head into the word, just want to before we head into the sermon, I just want to address this ideology that we all have. This ideology that we all have. நான் இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிற ஒரு சித்தாந்தம் என்று சொல்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். You see, from a young age, we are all taught that resources are limited. நாங்க சிறு வயதிலிருந்து நாங்கள் என்ன நினைப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் அளவாகத்தான் இல்லை என்று சொன்னால் மட்டுமாட்டாக தான் கொடுக்கப்பட்டிருப்பது நாங்கள் விசுவாசிக்கிறோம். We are taught scarcity. We are taught to fight for things. நாங்கள் காரியங்களுக்காக போராடுவதற்கு இல்லை என்று சொன்னால் அதுக்காக பிரயாசப்படுவதற்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். There's this idea that there is not enough in the world for all of us to coexist. அங்கே காரியம் என்னவென்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருப்பதற்கு இல்லைனால் அப்படியான ஒரு அதாவது எல்லாருக்கும் there's not enough resources for all of us to coexist. That's the idea. ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு அங்கே தேவையான காரியங்கள் எங்களுக்கு இல்லை என்று சொல்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. What I mean is not just to survive, but I mean to have the luxuries, to have what we want in life. அதாவது நாங்கள் உயிர் வாழ்வதற்கு அல்ல, நாங்கள் வாழ்வதற்கு அநேக தேவைகள், அநேக காரியங்கள், சௌகரியமான காரியங்கள் குறைவு உள்ளது என்று நாங்கள் நினைக்கிற காரியம் உண்டு. So this obviously creates competition. அதனாலே நிச்சயமாகவே அங்கே நிறைய போட்டிகள் அங்கே உண்டு. Where everyone born in this country or born in a first world country are put through this education system. They're competing to get the best jobs. நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாடு என்றாலும் சரி உலக நாடுகள் என்றாலும் சரி எப்பொழுதும் எல்லாரும் தாங்கள் நிறைய படிக்க வேண்டும், நிறைய போட்டி போட்டுக்கொண்டு அந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் சரியான தொழிலை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும், இல்லைனால் வாழ்க்கை ஆதாரத்தை உலகமாக இருக்கும். Why is this? What is the ultimate goal? இதில் நோக்கம் என்ன? கடைசியாக நாங்கள் எதை பெற்று வருவதற்காக இவ்வளவு முயற்சிகளை நாங்கள் செய்கிறோம்? Why is there this need to move to a first world country, a country that is obviously better economically? அங்கே ஏன் நாங்கள் மூன்றாவது உலகத்தில் இருந்து அங்கே முதலாவது இன்னும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை நோக்கி நாங்கள் பயணம் செய்கிறோம்? அதன் நோக்கம் என்ன? The ultimate goal is to live to suffice our needs, to live a good life. ஏன் நாங்கள் அப்படி செய்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் இடங்கள் மாறி அங்கே நல்ல இடங்களை தேடி போகிறதுக்கு காரணம் என்ன? வாழ்க்கையில நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் வசதியாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நோக்கத்தோடு தான் நாங்கள் அப்படி செயல்படுறோம். That is the root of every immigrant or every migrant within the country or from outside the country. நாங்கள் பார்க்கிறோம் இதுதான் ஒரு இந்த நாட்டிற்குள்ளே பயணம் செய்கிற பரதேசியாக இருக்கலாம், சுதேசியாக இருக்கலாம், எல்லாருடைய சிந்தனை, எல்லாருடைய நோக்கம் நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் வசதியாக வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கமாக. We all know that a better education translates to a better job.
அங்கே நாங்க பாக்குறோம் ஏன் இப்படி போட்டி போட்டுக்கொண்டு படிக்கிறார்கள். அங்கே பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள் பெரிய தேசங்களில் போய் படிக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் அங்கே அருமையான நல்ல கல்வியை நாங்கள் பெற்றுக்கொண்டால் தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் முன்னேற முடியும், பெரிய பெரிய பதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த முயற்சி ஈடுபடுகிறார்கள். So we have to think, why do we do this? நாங்கள் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டிய காரியம், ஏன் நாங்கள் இவைகளை செய்கிறோம்? We like to look at what Jesus says about this. நாங்கள் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு நாங்க பார்க்க போகிறோம். What does he say exactly about building a community, living in unity? அங்கே என்ன கிறிஸ்து சொல்கிறார் நாங்க வேதத்துல பார்க்க போகிறோம். ஒன்று சேர்ந்து ஒன்றாக வாழ்வதை குறித்து, ஒன்றாக இருப்பதை குறித்து அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது நாங்க பார்க்க போகிறோம். I don't have exact verses, but I have the gist of it. So Jesus' sermon on the mountain. நான் அந்த சரியான வசனம் எனக்கு தெரியாவிட்டாலும் அங்கே மலை பிரசங்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், he says, do not be anxious about your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் என்ன செய்ய, நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. And he urges us to live in togetherness and in oneness. அங்கே அவர் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாங்கள் ஒரு மனதோடு ஒன்றாக ஒரே சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று. See, what is Jesus' approach to this lack of resources that we all address nowadays? நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், எங்கள் தேவைகள் உண்டு என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் அங்கே பார்ப்போம் என்று சொன்னார். What is Jesus' attitude towards resources, towards need for survival? அங்கே இயேசு கிறிஸ்துவின் அங்கே அந்த எங்களுக்கு தேவையான காரியங்கள் இல்லை என்று சொன்னால், அங்கே அடிப்படை தேவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை என்ன, அதை எப்படி அணுகுகிறான்னு நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால். And so if we take the loaves and fishes section of the Bible, அங்கே அப்பங்களையும் மீன்களையும் ஆசீர்வதித்து அங்கே 5000 பேருக்கு போஷித்த அந்த காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், we see that a few loaves of bread and I think 2 fish fed 5,000. அங்கே பார்க்கிறோம் 5 அப்பம் 2 மீனும் அங்கே 5000 பேரை போஷித்ததை நாங்கள் பார்க்கிறோம். And so when Jesus talks about resources, அங்கே இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே அங்கே ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். எங்கள் தேவை, அடிப்படை தேவை என்ன என்று சொல்லி இங்கே காண்பிக்கிறார். he's addressing our mentality. அங்கே அவர் நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள் எப்படியாக இருக்கிறது, அவருடைய சிந்தனை எப்படியாக இருக்கிறது நாங்கள் விளங்கப்படுத்துகிறேன் நாங்கள் பார்க்கிறோம். Jesus came to this mountain to preach, knowing well and truly that God will suffice, God will provide. அங்கே இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்துக்கு அந்த இடத்துல வந்த பொழுது அவர்கள் வருவதற்கு முன்பாக அங்கே என்ன தேவை அவர்களுக்கு இருக்கிறது, அதை குறித்து நாங்கள் எப்படி செய்வோம் என்று அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். Even though physically, to a worldly, in a worldly view, he only had a few loaves and a few fish. அங்கே ஒரு சாதாரண மனிதனுடைய கண்பார்வைக்கு அங்கே ஒரு குறுகிய ஒரு கொஞ்சம் அப்பமும் ஒரு கொஞ்சம் மீனும் அங்கே இருந்தாலும், any outsider or any person who would have come to criticize Jesus' sermon would say, how is he going to feed all these people that have trekked far, that have come through boats and whatnot? அங்கே அநேக என்ன சொன்ன சிலர் அங்கே சொல்லலாம், எப்படி இவ்வளவு ஜனங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார், இவர்கள் சாப்பாடு கொடுக்கவில்லை, அவர்களை இப்படி செய்வதற்கு என்று சொல்லி அங்கே எதிராக பேசுகிறவர்கள் இருந்திருக்கலாம். So he aims to highlight his faith, his strong, steadfast faith in the Lord, and that he will provide, he will provide. அங்கே இயேசு கிறிஸ்துவின் அங்கே சிந்தனை என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய நம்பிக்கை என்ன, அங்கே என்ன தேவையாக இருந்தாலும் பிதாவானவர் அதை சந்திப்பார் என்கிற விசுவாசம் அங்கே இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தது. And so when Jesus says, do not be anxious about your life, he's not talking about anxiety disorders. அங்கே இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களுக்கு நாளைக்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி அங்கே பயப்பட வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் அங்கே மனிதனுடைய வாழ்க்கைக்குரியதான காரியத்தை மாத்திரமல்ல. He's simply inviting us to think deeply about, think deeply and reflect about the times that we worried. இந்த ஏன் இதில் வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடு என்ன, அன்று அந்த எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று சொல்லி அதை குறித்து யோசிக்காமல் அங்கே தேவனுக்கு அடுத்த காரியங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தேவனை வெளிப்படுத்தி பார்க்கிறோம். I'm not going to say all of us have faced financial struggle.
நான் சொல்லவில்லை இங்கே நாங்க எல்லாரும் பண தேவைக்கு இல்லை என்று சொன்னால் பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக எதிர்பார்க்கிறோம். But as an example, there are people who are unable to pay their rents, who are living from paycheck to paycheck. அங்கே சில அநேகர் இந்த காலத்தில் வாழ்கிறார்கள். தங்கள் அன்றாண்டு அவர்கள் கிடைக்கிற ஆதாயத்தில அங்க தங்கள் வீடுகள் காரியங்கள் வீட்டு கூலி கட்டுவது எந்த காரியங்களுக்கும் அன்றாடம் அதை காத்திருக்கிற ஜனங்கள் அநேகம் உண்டு. So when Jesus says don't be anxious about your life, he's not talking about when you have a steady income, when you have food security, when you have all that you need. ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அங்க கதைக்கிற பொழுது உங்களுடைய நிரந்தர வருமானம் இல்ல நிரந்தர உணவு இவங்களை குறித்ததான காரியம் இல்ல அவங்க சொல்லுவாங்க. Because when he says do not be anxious, he's talking about these trials, these temptations that you will face in one form or another. அங்கே அவர் குறிப்பிட்டிருக்கிற காரியம் அங்க உள்ளவன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் உங்களோட வாழ்க்கையில நீங்க அநேக பிரச்சனைகளை துன்பங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களோட வாழ்க்கையில நீங்க முகம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் அநேக வரும். So when we take financial struggle, for example, there are people who would sacrifice their meal for their children, who would sacrifice their meal entirely just to live in their house. அங்கே பார்க்கிறோம் நாங்கள் பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் அங்கே தங்களுடைய உணவை கூட தங்களுடைய பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்து அங்கே வாழ்கிறவர்கள் உண்டு. So this mentality or this idea that God will provide has to be there not when you're rich, not when you're happy in life, but when you're struggling essentially. ஏன்னு சொன்னால் தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். இல்லைன்னா தேவன் மேல நம்பிக்கை வைப்போம். நாங்க இப்பொழுது எங்களிடத்துல பணங்கள் நிறைய இருக்கிற பொழுதும் இல்லைன்னா எல்லா வசதிகளும் இருக்கிற போது அல்ல, நாங்கள் துன்பத்தின் பாதையில கடந்து போகிற பொழுதுதான் அவர் மேல எங்களுடைய நம்பிக்கையை நாங்க வைக்க ஆயத்தப்படுவோம் வைப்போம். But he's also stressing the importance of just worrying in general, of being anxious in general. அங்கே தேவன் சொல்லுகிற காரியம் என்ன, தனியாக உணவுக்காக இதுக்காக காரியம் அல்ல, தேவன் மேலே நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் உங்களோட சூழ்நிலை என்று சொல்லி அங்கே அவர் அதை சொல்றதை நான் பார்க்கிறேன். If we take my dad for example, before a trip to another country for example, he will worry. நாங்க பாக்குறோம் என்னோட தந்தை உதாரணம் அவங்க எடுத்துக்கொண்டால் நாங்கள் எங்கேயாவது வேறொரு தேசத்துக்கு வேற எங்கேயும் நாங்கள் போக ஆயத்தமா இருந்தால் அவர் எப்பொழுதுமே அதை குறித்து அநேக விதமாக கவலைப்படுவார். ஏதாவது கவலைகள் அதாவது ஏதாவது அசம்பாவிதம் நேரிடுமோ என்று சொல்லி கவலைப்படுகிற சூழ்நிலைகள் அநேகம் உண்டு. Maybe that's how it was brought up, but or that is in culture. But what I'm saying is worrying even in those situations in the short term, it can make you feel alive and responsible. நாங்கள் பார்க்கிற சிலவேளை அவர் அப்படியான சூழ்நிலையில அவர் கடந்து வந்திருக்கலாம். சிறு பிள்ளையாக வாழுகிற பொழுது அநேக யுத்தமான தேசங்களில் இருந்து வருகிறபடி அப்படியான பயம் அவருக்குள்ளே அங்கே வேறொன்று இருக்கலாம். ஆனாலும் அங்கே even in his he takes the man of the house role, right? So he has that responsibility. அங்கே அவருக்கு அப்படியான பயங்கள் காரியங்கள் இருந்தாலும் கூட அங்க வீட்டின் தலைவன் என்ற ரீதியிலே அவர் தன்னுடைய பொறுப்பை தன் மேல் எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தை அவர் செயல் மாற்றுவார். In the short term, it lets him feel responsible. It lets him control things. அங்கே அந்த குறுகிய கால நேரமாக இருந்தாலும் அவர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பானவர் என்று சொல்லுகிற அந்த பொறுப்புணர்ச்சி அவரை ஆட்கொள்ளும். But if anything truly was to happen, he would feel that the blame is completely on him. ஏன்னு சொன்னா இப்ப தவறுதலாக ஏதாவது ஒரு காரியம் நடக்கிட்டாலும் கூட அவர் உடனடியாக மற்றவர் மேல விளைய கூடாமல் இது என்னாலே தான் வந்திருக்கும், இது என்னுடைய காரியம் தான் என்று சொன்ன அதை கணக்குதாக பொருட்படுவார். ஏன்னா அவர் குடும்ப தலைவர்கள். See, as a Christian or as even a worldly a person, நீங்க உலகத்தானாக இருக்கலாம், சிலவேளை நீங்க தேவனை அறிந்த பிள்ளையாக இருக்கலாம். you have to know that you will face problems regardless. நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் நீங்கள் தேவனை அறிந்தவரோ அறியாதவரோ வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் அநேக பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் அங்கே அநேகம் ஏற்படும். You might come from a wealthy, well-established family. சிலவேளை நீங்கள் ஒரு நல்ல ஒரு பணக்கார ஒரு குடும்பத்திலிருந்து நீங்கள் வரலாம். எனக்கு எந்த பொருளாதார ரீதியில எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கட்டத்தோடு நீங்கள் இருக்கலாம். That doesn't stop you from avoiding the mental struggles of loneliness and depression. அதனாலே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி நீங்க நினைக்க கூடாது. அவர்கள் அங்கே அநேக பண வசதிகளோடு இருக்கிறவர்கள் அங்கே தனிமையில வாழ்கிறவர்களாக இருக்கிறார். அநேக வேற பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையில உண்டு.
Instead, what Jesus asked us to do, what God asked us to do here, நாங்க பார்க்கிறோம் இந்த இடத்துல தேவன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். is to consider His creation. அங்கே அவர் தான் அங்கே உண்டாக்கின இந்த உலகத்திலே இயற்கையை அவரை பார்க்க சொல்கிறார். You know, we have to accept that this is how nature works. நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்படித்தான் அங்கே இயற்கை அங்கே செயல்படுகிறது என்று So some things in life are inevitable. நாங்க பார்க்கிறோம் சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அது இன்றி அமையாத, சில பேர் அதை சந்திக்காம நீங்க போக முடியாது, அப்படியாக அது எங்களோட ஒட்டி பிறந்த காரியம். Death is inevitable. Problems are inevitable. நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியாத சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில உங்களை சந்தித்தே தான் தீரும். And God, He reaffirms us. Jesus reaffirms us here, telling us, do not be anxious. அந்த நாளைக்கு தான் தேவனுடைய இந்த வார்த்தை சொல்கிறது, அது எங்களுக்கு உறுதியா இருக்கிறது, நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை So it பார்க்கிறோம். says, for the wages of sin is death, and the gift of God is eternal life. ஆம், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா தேவனை அது நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். What He tells us is that no matter these problems, if you believe in God, you will have the gift, the eternal gift. அவர் அங்கே என்ன சொல்லுகிறார், உலகத்துல என்ன பிரச்சனையாக இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் அவரை விசுவாசிக்கிற போது அது உங்களுக்கு நித்திய கிருபையாக இருக்கிறது சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. Yes, our goal as a human being is to be successful, is to have your name known for generations. ஆம், ஒரு மனிதனாக பிறக்கிற பொழுது எங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை ஒன்று இல்லை, ஒரு விருப்பம் ஒன்று, நான் இந்த உலகத்துல பிறந்தது, நான் அந்த காரியத்தை அடைய வேண்டும், இல்லைன்னா நான் என்னுடைய பேரை பதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா மனிதனுக்கும் ஒரு ஆசை அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். We run this race, this short race, to win the prize of eternal life. ஆனால் நாங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஓடுகிற இந்த சிறிய ஓட்டமானது அது என்ன செய்யும், அது எதை நோக்கி போக வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அந்த ஓட்டத்தை ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். We really have to understand how big eternal life is. நாங்கள் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உலகத்துக்குரிய சிறு சிறு காரியங்கள் அல்ல, நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது அது எவ்வளவு பெரிய காரியம், அது எவ்வளவு ஒரு மகிமையானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக We have இருக்கிறோம். to look past the promises of Satan. We have to look past these ideologies that you can live forever on this world. இந்த உலகத்தின் பிதாவானவன் எங்கள் கண்களுக்கு எதிராக பொய்யான காரியங்களை அதை எங்களுக்கு காண செய்கிறான். நாங்கள் கண்மூடி கனவாக சில காரியங்களிலே நாங்கள் போக வேண்டிய காரியத்தை அவன் உருவாக்குகிறான். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக It's important to know that it's stated that this world is damned. நாங்க பார்க்கிறோம், அங்கே சாத்தானால இந்த உலகம் அங்கே இருளடிக்கப்பட்டு அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறதை நாங்க On பார்க்கிறோம். that day of judgment, God will take us to heaven. We will not stay here. நாங்கள் பார்க்கிறோம், அங்கே நியாய தீர்ப்பின் நாள் வரும்பொழுது நாங்கள் இங்கே இவர்களோட நியாய தீர்க்கப்படுவதில்லை, தேவன் அதற்கு முன்பாக எங்களை அங்கே தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுவார். And right now, it is just important to know that He is a provider. நாங்கள் இந்த நாளில நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம், அவர் எங்களுக்கு எல்லாத்துக்கும் போதுமானவர், அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளி செய்கிறவர் என்று So சொல்லுவோம். I just want to look at the two most important examples of the Bible when He provided. நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் வேதத்துல இருந்து ரெண்டு காரியத்தை பார்க்க போகிறோம். அவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் கொடுப்பார் என்று சொன்னால், அவர் போஷிக்கிறவராய் என்று சொன்னால் அது எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க He போகிறோம். didn't provide to just one group of people. I mean, providing to the whole world. அவர் ஒரு கூட்ட ஜனத்தை மட்டும் அங்கே போஷிக்கவில்லை, ஆனால் அவர் முழு உலகத்தையும் போஷிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். You see, Abraham, அங்கே ஆபிரகாமை நாங்கள் he எடுத்துக்கொண்டால் is the father of Israel. His name, he is the father of all the children, father of children. நாங்க பார்க்கிறோம், ஆபிரகாமை எடுத்துக்கொண்டு அவர் அங்கே உலகத்தில் எல்லாருக்கும் அவர் தந்தையாக இருக்கிறார், விசுவாச தந்தையாக So இருக்கிறார். this is God's first example of provision. நாங்கள் பார்க்கிறோம், அவர் எங்களை போஷிக்கிற தெய்வம் என்று சொல்வதற்கு முதலாவது காரியம் இது. After the flood, அங்கே வெள்ளத்திற்கு பின்பாக God sent a rainbow அங்கே தேவன் ஒரு வானவில்லை அங்கே வானத்தில் வைத்திருந்தார். as a promise. அங்கே அது ஒரு நம்பிக்கை இல்லை அங்கே கொடுக்கிற ஒரு காரியமாக இருந்தது. He did the same thing with Abraham. அங்கே நாங்க பார்க்கிறோம், தேவன் அங்கே பொருத்தனை பண்ணினால் அதை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதே போலதான் அங்கே நோவாவின் காலத்திலையும் அங்கே வெள்ளத்துக்கு பின்பாக நான் இனிமேல் அழிக்க மாட்டேன் என்று அங்கே வானவில்லை அங்கே வானத்தில் வைத்தார் என்று நாங்க பார்க்கிறோம். And so after that point,
அங்கே அதற்கு பின்பாக Abraham and his children, his family were all provided with. அங்கே நாங்க பார்க்கிறோமா அங்கே பெருவெள்ளத்திற்கு பின்பாக அங்கே அவருடைய பிள்ளைகளை அவர் சொந்த வாக்குத்தத்தம் போல அவர்களை போஷித்து அவர்கள் வழிநடத்தி நாம் பார்க்கிறோம். Even today, Abraham's children are living. நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய நாளில கூட அங்கே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And through that conflict still exists. Israel-Palestine is still existing. நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கே தொடர்ந்தும் அங்கே அவர்களுக்குள்ளே முரண்பாடுகள் அங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. What has God done? ஆனால் தேவன் என்ன செய்திருக்கிறார்? He has provided. ஆனால் எல்லாவற்றையும் போஷித்து அங்கே தேவனை சந்தித்து இருக்கிறார். Even if it may be through America, அங்கே அமெரிக்காவின் ஊடாக அதை செய்திருக்கலாம். God has provided. அங்கே தேவன் அவர்களுக்கு அங்கே போஷித்து இருக்கிறார். So now the most important example of provision நாங்கள் பார்க்கிறோம் அங்கே விசேஷித்த அங்கே தேவன் சந்தித்த ஒரு காரியம் was the birth of Jesus. அங்கே இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். Basically, it's a point where all was forsaken. அங்கே Forsaken. நாங்க பார்ப்போம் எல்லாம் கைவிடப்பட்ட நிலை. Exactly. And so at that point, Jesus came to break this curse that Adam and Eve created. அங்கே ஆதியிலே தேவன் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய அவர் இந்த உலகத்துக்கு அவர் அங்கே பிரவேசித்தார். That first sin had lasted all the way up until Jesus. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஆதியிலே செய்யப்பட்ட பாவம் தொடர்ந்து இயேசுவின் வருகை வரை அங்கே இருந்து கொண்டே இருந்தது. Not only did Jesus die for us, breaking the curse of death and the struggle, அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில எங்களுடைய பாவத்தை இல்ல எங்களுடைய மரணத்தை ஜெயிப்பதற்காக மட்டும் அங்கே சிலுவையில மரிக்கவில்லை. but he also cleansed our sins from the past and also in the future up until now. அவர் அங்கே எங்களுடைய கடந்த கால பாவம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் பாவம் இனிமேல் செய்யப்படுகிற போகிற எல்லா பாவத்துக்காக அங்கே சிலுவையில அடிக்கப்பட்டார். Most importantly, he provided the gospel through his disciples, which we are urged to live by. நாங்கள் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல விசேஷமாக தன்னுடைய விசேஷித்த விதமாக தன்னுடைய சீஷர்கள் மூலமாக அவருடைய வருகை கொடுத்து அவருடைய நல்ல செய்தியை சுவிசேஷத்தை அறிவித்து அவர் எங்களை வழிநடத்தி இருக்கிறார். Either his many parables that can be interpreted in many ways to help you in many situations. அது மாத்திரமல்ல அநேக காரியங்களை உவமைகளை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி எங்களுடைய வாழ்க்கையில கடந்து போகிற காரியங்களை நாங்கள் மீட்டு வருவதற்காக அந்த காரியங்களை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். As a whole, we have to know that God is providing. நாங்கள் முழுவதாக இல்லை என்றால் ஒரு சாரம்சமாக அறிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னார், அவர் எங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். He cares for us not conditionally but generously. அங்கே அவர் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குறுகிய காரியமாக அங்கே செயல்படவில்லை, அவர் பெரிய தாராள குணமாக அங்கே அவர் செயல்படுவதை பார்க்கிறோம். So when we live with trust in God, நாங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நாங்கள் வாழ்கிற பொழுது we will begin to see opportunities for generosity everywhere, for giving. நாங்கள் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தேவனுக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிற பொழுது நாங்கள் தாராள குணமாக நாங்கள் செயல்பட காரியங்களை செய்ய அங்கே தேவன் உதவி செய்கிறார். Jesus also said, அங்கே இயேசு சொல்லுகிறார், இன்னும் சொல்லுகிறார், sell your possessions and try to give. அது மாத்திரமல்ல அவர்கள் புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வைத்து அங்கு ஒன்றாக அவர் வைத்திருந்தார்கள். அது போலதான் இன்றைய நாளிலே தேவன் எங்களோடு ரெடிப்படுகிற காரியம் நாங்கள் எங்களுக்கு வாழாம மற்றவர்களுக்காக நாங்கள் வாழ வேண்டியவராக இருக்கிறோம். I'm not telling you to sell everything in your house, mortgage your house and whatnot to give to charity. நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லவில்லை நீங்கள் இருக்கிற வீட்டை வித்து இல்லைன்னா உங்களுடைய பொருட்களை வித்து நீங்கள் அங்க ஏதாவது ஒரு நன்மை செய்கிற ஒரு ஸ்தாபனத்துக்கு கொடுக்கும்படியாக. We should share not because of the goodness of our hearts or out of obligation. நாங்க சிலவேளை எங்களுடைய மனதில் நினைச்சபடியாக அல்ல, இல்லைன்னா கட்டாயமாக அல்ல. Because people think that if you're well off that you should give to people, which is valid. இங்கே உலகத்திலே உள்ள நம்பிக்கை என்னவென்று நீங்க அதிக பணம் நீங்க வைத்திருப்பீர்கள் சொன்னால் அதை மற்றவர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்வது அது நன்மையான காரியம் தான், உண்மையான காரியம் தான். But it's because we trust in God. ஆனால் நாங்க செய்ய வேண்டிய காரியம் எதனாலே ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு தேவன் சந்திப்பார் என்று சொல்ற விசுவாசத்தின் மூலியமாக அதை நாங்க செய்ய வேண்டும். In belief that God will provide and suffice our needs.
ஆம், ஏனென்று சொன்னால் எங்கள் தேவைகள் அநேகமாக இருந்தாலும் கூட நான் இன்னைக்கு தேவை செய்தால் நாளைக்கு தேவன் என் தேவையை சந்திப்பார் என்று சொல்ற விசுவாசத்தோடு நாங்கள் கிரியை செய்ய வேண்டியதாக இருக்கிறோம். Finishing this race of and getting that prize of eternal life is the same as being closer more and more like Jesus. நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடி அங்க எப்படி அங்க பரலோக அந்த ஓட்டத்தின் முடிவில அந்த பரிசுக்காக நாங்க பிரயாசப்படுகிறோமோ அது மாத்திரமல்ல, it is this becoming more and more like Jesus. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல இன்னும் அதிகமாக நாங்கள் அவரை போல மாற வேண்டியவர்களாக The இருக்கிறோம். closest we will get to living a way of peace and freedom. நாங்கள் அவரை கிட்டி சேர சேர நாங்கள் சமாதானத்தோடையும் சுதந்திரத்தோடையும் இந்த உலகத்திலே வாழ முடியும். Experiencing and giving God's generosity and showing God's generosity and love to all. ஆம், நாங்கள் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாங்கள் தாராள குணமுள்ளவர்களாக மற்றவர்களின் நன்மைக்காக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். As Christians, you have to know that we are representatives of God. நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் தேவனுக்கு ஸ்தானாதிபதிகளாக நாங்கள் இருக்கிறோம். Don't do it for the good image or the good reputation. சிலவேளை மற்றவர்கள் எங்களை நல்லவர்கள் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதை செய்யக்கூடாது. அது தேவனுக்காக நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக So some ministers or pastors say that it's better to donate anonymously. அங்கே சில போதகர்கள் அங்கே எங்களுக்கு அறிவுறுத்துவார்கள், என்ன சொன்னா, நீங்கள் ஏதாவது கொடுக்கிற பொழுது அதை நீங்கள் பெயர் தெரியாத ஒரு நபரை போல நீங்க, அதாவது வலது கை கொடுக்கும்போது அது இடது கைக்கு தெரியாதபடி நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லுவாங்க. Because obviously then it's much harder to boast to people, saying, oh, I donated £100 to this hospital, to these children. ஏனென்று சொன்னா நீங்கள் அப்படி ரகசியமாக நீங்க உதவி செய்கிற பொழுது நீங்கள் அதை பெருமையாக மற்றவர்களோடு சொல்லுவதற்கு அவசியம் கிடையாது. It's important to know that God works in mysterious ways and believes in divine appointment. ஏனென்று சொன்னால் பாருங்கள், தேவன் நாங்கள் ரகசியமாக செய்கிறதை நன்மைகளை பார்த்து அவர் எங்களுக்கு வெளிப்புறமாக அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் All is according to His plan. நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே நன்மையானாலும் தீமை ஆனாலும் சரி அவருடைய திட்டத்தின் வழியை மாத்திரமே அது அங்கே நிறைவேறுகிறது நாங்க பார்க்கிறோம். So when you donate to someone or when you just show love to a random person, then you are showing the love that God has shown you. ஆம், நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்கிற பொழுது, ஒருவருக்கு நேசத்தை காட்டுகிற பொழுது நீங்கள் என்னத்தை செய்கிறீர்கள்? தேவன் உங்களுக்கு செய்ததை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். It's the undeniable love that Jesus had shown everyone on this earth to sacrifice Himself, to be the martyr. அவர் தேவனை பாருங்கள், அவர் அங்கே தனக்கென்று சொல்லி அது சுயமான காரியம் இல்லாதபடி அது பெருந்தன்மையாக எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் எங்களை மீட்டுக் கொண்டார். It's just important to know that generosity stems from God. ஆம், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தாராள குணம் என்பது சொல்லுகிற காரியம் அது தேவனிடத்தில் இருந்து மாத்திரமே அது எங்களுக்கு கொடுக்கப்படும். There are many worldly people that are giving to others. நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே அநேக ஜனங்கள் உண்டு, அவர்கள் அநேக அங்கே ஏழைகளுக்கு அங்கே முடியாதவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு கூட்டம் அங்கே உண்டு. God cares about intention. அங்கே தேவன் மனிதனிடத்துல பார்க்கிற காரியம் என்ன? நீங்க எந்த சிந்தனையோடு இதை செய்கிறீர்கள் என்பதை தேவன் காண்கிறார். So when you do things, நீங்கள் சில காரியங்களை செய்கிற பொழுது do with intention. நீங்கள் அது என்ன சிந்தனையோடு செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து செய்யலாம் வேண்டும். And most importantly, conviction. அதை நீங்கள் அறுத்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. So it doesn't matter if people are doubting you. நீ சில வேளை ஜனங்கள் உங்களை குறித்து சந்தேகப்படலாம். No, because it's extremely hard for someone to change within just by hearing a message, just by prayer. சில வேளை மனிதர்களுக்கு ஜெபத்தின் மூலமாக இல்லையா சில ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் உடனடியாக தன்னுடைய குணாதிசயங்களை அவர் மாற்றிக்கொள்ள முடியாது. But through God, anything is possible. ஆனால் தேவனுக்கு அங்கே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். You have to know that doing these good deeds will please God. ஆம், நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் ரகசியமாக செய்கிற பொழுது இந்த காரியங்கள் தேவனுக்கு விருப்பமான காரியங்கள் என்று நீங்கள் அறிந்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Generosity doesn't start with donation though. ஆனால் நீங்க பெருத்த தாராள குணம் என்று சொல்லுகிறது தனியாக நீங்க மற்றவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்து மாத்திரமல்ல. It begins with every interaction that you'll ever have in your day. நீங்கள் மனிதனோடு கூட அங்கே செயலாற்றுகிற எல்லா காரியத்திலையும் நீங்க தாராள குணமுள்ளவர்களாக You இருக்கணும். have to realize that when you reach work in the morning and you reply without a smile on your face, then
you're forgetting the love, the God's love. நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் முதலாக வேலை ஸ்தலத்துக்கு அங்க பிரவேசிக்கிற பொழுது உங்களுக்கு ஒருவர் வாழ்த்துக்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் ஒரு சிரித்த முகத்தோடு இல்லாம அவர்களுக்கு நீங்கள் ஏனோ தானோ என்று செயலாற்றுகிற பொழுதே நீங்கள் அந்த சந்தர்ப்பத்திலேயே தேவனுடைய அன்பை நீங்கள் அவர்களுக்கு காட்டாமல் செயலடைந்து போகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். I'm not encouraging you to act in front of your employees. நான் இந்த வேலையில உங்களுக்கு வேலைக்காரர் முன்பாக இல்லையா உங்களுடைய கோலிக்ஸ் முன்பாக நீங்கள் நடிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. As a Christian, I urge you to be a reflection of God. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் அங்கே உங்களுடைய வேலைத்தலத்தில் நீங்க ஒரு ஸ்தானாதிபதியாக நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் தேவனை பிரதிபலிக்கிற ஒரு நபராக நீங்க அந்த இடத்துல இருக்க வேண்டியவராக targets of becoming God or becoming like Jesus. எங்களுடைய எல்லை என்ன, எங்களுடைய நோக்கம் என்ன, நாங்கள் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். And throughout all this, you have to remain steadfast in prayer. இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் அவரை போல மாறுவது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபத்திலே தரித்திருந்து நீங்கள் அங்கே செயல்பட வேண்டியவர்கள். Only then should you look to donating, to being a philanthropist. ஜெபத்திலே தரித்திருந்து நீங்கள் செயலாற்றுகிற பொழுது அப்பொழுது தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்கள் எப்படியான காரியத்தை செய்ய வேண்டும், என்ன காரியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும். Try to control the things you can control in life. நாங்கள் முயற்சி செய்வோம் எங்களால் எதையெல்லாம் அங்கே எங்களுடைய கட்டுப்பாடுகளை வெற்றி முடியுமோ அதை நாங்கள் முயற்சி செய்ய முடியும். If you can't give financially, then try another way to give. சில வேளை உங்களுக்கு பொருளாதார ரீதிகளை மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஸ்தானத்தில் நீங்க இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு எப்படி நாங்கள் உதவ முடியும் என்று சொல்லி வேறு காரியங்களிலே கூட நீங்கள் செயலாற்றலாம். It's as easy as just reaching out to a person or a friend you haven't spoken to in a long time. சில வேளை நீங்கள் கனநாளாக சந்திக்காத உங்களுடைய நண்பர்களை இல்ல உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்காக நீங்க அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களோடு கூட நீங்க பேசலாம். You see, mental health is not something that you can see on the outside. நீங்கள் பார்க்கலாம் அங்கே மன உள்ரீதியான காரியங்கள் அதை நீங்கள் வெளிப்புறமாக காணக்கூடாத கடினமான காரியம். And so anyone could need that conversation. ஏனென்று சொன்னால் உள்ள ரீதியாக அநேகர் அங்கே பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவர்களை வெளி தோட்டத்திலே அவர்களுடைய அந்த பலவீனத்தை நீங்கள் காணக்கூடாது இருக்கும். And you reaching out would be the best form of generosity. அப்படியானவர்களை நீங்கள் அங்கே அவர்களை சந்திப்பதற்கு இல்லைன்னா அவர்களோட ஒரு தொலைபேசி மூலமாக அவர்களோட இடைப்படுவது அதுவே ஒரு பெரிய காரியமாக தாராள குணத்தினை ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. So today what I'd like to leave you with நான் இந்த நாளிலே கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறட்டும். Just remember what Jesus explicitly stated. நாங்கள் நினைக்க சிந்திக்க வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்து என்னத்தை அங்கே சொன்னார். Do not be anxious about your life. நீங்கள் உங்களோட வாழ்க்கை குறித்து இல்லைன்னா உங்களோட தேவைகள் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். The more you worry, the more you either delay things or the more you rush into things. நீங்க சிலவேளை துன்பம் பாதையில நீங்க ரொம்ப கவலைப்பட்டு வியாகுல நீங்க படுகிற பொழுது சிலவேளை நீங்கள் அவசரப்படலாம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போகலாம். What God urges you to do is to either pray or to do things with the intention of pleasing God. ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு காரியத்தை எதிர்பார்க்கிற ஒன்று நீங்கள் அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல மற்ற காரியம் தாராள குணமாக மற்றவர்களை நீங்கள் அங்கே அவர்களுக்கு கை நீட்டி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னத்தை செய்தாரோ அதை நீங்க செய்ய வேண்டியவராக இருக்கிறீர்கள். And most importantly, you have to know that God is the ultimate provider in your life. முக்கியமாக இந்த நாளிலே நீங்கள் அறிந்து அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் அவர் உங்களை போஷிக்கிறவராக. There may be a beneficiary in your life. There may be someone who has supported you. சில வேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்தவர்கள் அங்கே இருக்கலாம். உங்களுக்காக அங்கே உதவி செய்த ஜனங்கள் அங்கே இருக்கலாம். But God is much more than that. He is the ultimate beneficiary. அங்கே உலக காரியத்துல அந்த ஜனங்கள் முக்கியமாக இருந்தாலும் ஆனால் உலக ரீதியாக எல்லாருடைய தேவையை சந்திக்கிற இயேசு கிறிஸ்து அங்கே மேன்மையானவராக. And never forget that all goes according to His plan. நீங்கள் மறந்து போக வேண்டாம். எது உங்களுடைய வாழ்க்கையில நடந்தாலும் அது அவருடைய திட்டத்தின்படி அங்கே நடந்திருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து கடந்து செல்ல வேண்டியவராக இருக்கிறோம். God doesn't work. He doesn't let things. He doesn't believe in coincidences. He believes in divine appointment, as I said earlier. அங்கே நம்மளே சொன்னது போல அங்கே தற்செயலான காரியம் அல்ல. அங்கே தேவன் எல்லாத்தையும் அங்கே முன்குறித்து இருக்கிற காரியம் தான் இவருடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. Everything happens with a reason.
அங்கே எது நடந்தாலும் எல்லாத்துக்கு பின்பாக தேவன் ஒரு காரியத்தை அங்கே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க இதைதான் எங்களுக்கு வெளிப்படுத்த வைத்திருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள What's most important is to know whether these signs are from God or from the devil or temptations. நீங்கள் முக்கியமாக பகுத்தறிய வேண்டிய காரியம் என்ன? இது உங்களை சந்திக்கிற காரியம், உங்களிடத்தில் வருகிற துன்பங்கள், இது யாரிடத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் பகுத்தறிய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். So the skill of discernment is only earned through prayer. இப்படி இதை எப்படி நாங்கள் பகுத்தறிவது? உங்கள் ஜெபத்தின் மூலியமாக மாத்திரமே இந்த காரியங்கள் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடும். Either through knowing God's word and what He wants for you. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வேதத்தின் அதிசயங்களை நீங்க அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்க திட்டம் என்ன, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும். So I'm supposed that you bow your head and pray with me. நாங்கள் இந்த வேளையில தலைகளை சாய்த்து நாங்கள் என்னோட கூட நீங்க ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். Heavenly Father, Lord, we glorify you. Thank you for this day. பரலோகத்து தந்தையே, இந்த நாளிலே அப்பா நீ தந்தை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we just pray that all of us acknowledge you as the provider. இந்த நாளில சுவாமி ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நீர் தான் எங்களுடைய போஷிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அறிவு செய்யுங்கள். Lord, you are both the breadwinner and the carer in our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நீ ஜீவ அப்பமா இருக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய பாதுகாவலனாக இருக்கிறீர் சுவாமி. Lord, we just pray that you continue to do so in all of our lives, Father. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் போஷிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக இருக்கிறபடியே நன்றி செலுத்துகிறோம். Lord, we just pray for all those people who are worrying, that are anxious about something, anxious about exams, anxious about results, or anything in their lives, Father. ஆண்டவரே, இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் மத்தியிலே சுவாமி ஆண்டவரே, அப்பா பயத்தின் ஆண்டவர் வியாகுலத்தில் இருக்கிற ஆண்டவரே, சிலருக்கு படிப்பு காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், உடல் சரீர பலமாக இருக்கலாம் ஆண்டவரே, அப்பா பலவீனத்திலே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே, அப்பா அவர்கள் பயங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, Lord, we just pray that you give them peace in you, Father. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே அவருடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலே நீர் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. Lord, we just pray that you reinforce this attitude of generosity and gratitude, Father. ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி ஆண்டவரே, அப்பா சுவாமி நன்றி உள்ள இதயத்தையும் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு தாராளமாக உதவி செய்கிற ஆண்டவரே சிந்தனையும் ஆண்டவரே, அப்பா நீ கூட்டி கொடுக்கும்படியாக ஆண்டவரே அதை செய்ய பலத்தை கொடுக்கும்படியாக Lord, we pray that you allow them to overlook and face these inevitable things in life, Father, of death and problems and whatnot. So, ஆண்டவரே சுவாமி வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே முன்கொடுக்கிற ஒவ்வொரு துன்பத்தையும் ஆண்டவரே அதை பார்க்காதபடி உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய பலத்தை ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, allow them to never hang their heads up in shame, Father, but to lift their horns, Father, in your presence, Lord. ஆண்டவரே சுவாமி அவர்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகாதபடி ஆண்டவரே அவர்களுடைய கொம்பை நீ உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். Amen. And Lord, we just finally ask that you are in each and every one of our lives, Father. ஆண்டவரே சுவாமி கடைசியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ நிலைத்திருந்த ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே நீ நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, that you may prepare us for that day when you come, Father. ஆண்டவரே தெய்வமே சுவாமி உம்மை சந்திக்கிற அந்த நாளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. That we have done, that we have tried our best to achieve your purpose, to win people, Father, to fish men into your gospel. ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஊழியக்காரராக வைத்திருக்க அந்த நோக்கத்தை நாங்கள் அடையவும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே நாங்கள் வருகிற பொழுது ஆண்டவரே வெறுங்கையோடு வராதபடி ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே சுவாமி அநேக மீன்களை பிடித்து ஆண்டவரே அப்பா உங்க சமூகத்தில் கொண்டு வருகிற ஆண்டவரே பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. So Lord, for the time being, allow us to have that, to embrace generosity, Father, in our day-to-day lives, Father. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே உங்க வருகை ஆண்டவரே தாமதமானால் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அப்பா சுவாமி ஆண்டவரே உமது ஆவி எங்களுக்கு தங்கிட்டு ஆண்டவரே தாராள குணம் ஆண்டவரே அப்பா உண்மையில் வைக்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் இன்னும் வளர்வைகளுக்கு உதவி செய்யணும். And ask in Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து பாராட்டு. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நடந்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. இந்த நாளிலே மகனுடைய அந்த மகன் கொண்டு வந்த அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். I believe that this word was blessing to you.
ஆம், தொடர்ந்து அங்கே நாங்க பார்த்தது போல தாராள குணமாக கொடுக்கிறவர்களாக தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக நாங்க வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. May God give us the grace to live in generosity and in mercy. ஆம், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆம், தொடர்ந்து உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திக்க வரை கர்த்தருடைய நன்மை கிருபை உங்களை தொடரும். May God's goodness and mercy follow you until we next meet. ஆமென். Amen.